வணக்கம், நான் உங்கள் அபிஜித். விடுதலை புலிகளை பற்றியும் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களை பற்றியும் பெருமைப்படுத்தி பேசுவதற்காக இந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுவோம். விடுதலை புலிகள் இலங்கையை மட்டும் கிடையாது, உலகத்தின் வல்லரசுகள் உட்பட 12 நாடுகளை எதிர்த்து போரிட்டாங்க, 20 நாடுகளை எதிர்த்து போரிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். 7ஆம் அறிவு திரைப்படத்தில் கூட சூர்யா அவர்கள் இந்த மாதிரி ஒரு வசனத்தையும் சொல்லுவார். ஒரு தமிழன 9 நாடு சேர்ந்து கொண்டதுக்கு பேர் வீரம் இல்ல, துரோகம். ஆனால் இலங்கையில் ஏன் இவ்வளோ பெரிய இன அழிப்பை இந்த சர்வதேச சமூகம் செஞ்சது? எதற்காக இலங்கை இராணுவத்திற்கு இவ்வளோ பெரிய உதவிகளை இந்த சர்வதேச சமூகம் என்பது செஞ்சிச்சு அப்படின்றது குறித்தான ஒரு தெளிவான பார்வை என்பது இன்று இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அவ்வளோக்கா இல்லை. இனி வரக்கூடிய பதிவுகளில் ஏன் இந்த போர் என்பது இலங்கையில் நடந்துச்சு, எதற்காக தமிழின மக்கள் அங்கே கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்க, அந்த போரை இந்த சர்வதேச சமூகம் எப்படி நடத்துச்சு, எப்படியெல்லாம் இலங்கை இராணுவத்துக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். விடுதலை புலிகளுக்கு, ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிரான போரை இந்த சர்வதேச சமூகம் 2 விதங்களில் புரிஞ்சிச்சு. ஒன்று அரசியல் ரீதியாக, 2வது ஆயுத ரீதியாக. 2001 2006 இந்த காலகட்டம் அமைதி காலகட்டம், போர் நிறுத்த காலகட்டம் அப்படின்னு பொதுமக்களால் நம்பப்படுது. ஆனால் இந்த 2001 2006 இந்த காலகட்டத்தில் தான் இறுதிக்கட்ட போருக்கு, புலிகளுக்கு எதிராக ஈழத்தமிழர்களுக்கு எதிரான அந்த இறுதிக்கட்ட போருக்கு இந்த சர்வதேச சமூகம் தயாராகிட்டு இருந்துச்சு. முதலாவது ஆயுத வழியில் இந்த போர் அப்படின்றது எப்படி நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஈழ பிரச்சனையை இந்தியாவை தவிர்த்து விட்டு நம்ம பேசவே முடியாது. அந்த விதத்தில் இந்தியா எப்படி இலங்கை இராணுவத்துக்கு உதவியாக இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, $100 மில்லியன் அமெரிக்கன் அளவிலான உதவிகளை இந்திய இராணுவம் இலங்கை அரசுக்கு பண்ணியிருக்கு. MiG-13 ரக விமானங்கள் மற்றும் INPC 2D ரேடார்கள், அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அணியக்கூடிய அந்த பாதுகாப்பு உடை, இது மாதிரியான பல விஷயங்களை இலவசமாகவே கொடுத்துருக்காங்க. போர்க்கப்பலையும் இலவசமாக இந்திய இராணுவம் இலங்கை இராணுவத்துக்கு கொடுத்துருக்கு. JY-2 3D ரேடாரை $5 மில்லியன் இலங்கை இராணுவத்துக்கு விற்றுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய செயற்கைக்கோள்களை ஆக்சஸ் செய்வதற்கான உரிமையையும் இலங்கை இராணுவத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இலங்கை இராணுவ வீரர்களுக்கு இந்தியாவில் வைத்து பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க. 2008க்கு பிறகு வருடாந்திர பயிற்சிக்கும் இந்திய இராணுவத்திற்கும் இலங்கை இராணுவத்துக்கும் இடையே ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருக்கு. இந்த செயற்கைக்கோளினுடைய உதவியை பயன்படுத்துறது, அப்புறம் ரேடார்களின் உதவியை வைத்துக்கொண்டு தானியங்கி விமானங்களை பயன்படுத்தி புலிகளினுடைய நடமாட்டத்தை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடல் புலிகளினுடைய நடமாட்டத்தை இலங்கை இராணுவம் என்பது தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருந்துச்சு. இதை பயன்படுத்திக்கிட்டு புலிகள் மீதான தாக்குதல், குறிப்பாக கடல் புலிகளினுடைய கலன்கள் மீதான தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்கு இலங்கை இராணுவம். இதுவே மிகப்பெரிய அளவில் இலங்கை விடுதலை புலிகளுக்கு ஒரு பின்னடைவாகவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்பை பயன்படுத்தி கொண்டு அவங்க கொடுத்த அந்த உளவு தகவல்கள்லாம் வைத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும், அதாவது ஈழத்திற்கும் இருந்த அந்த கடல் வழிகளை பூரா முடக்கியிருக்காங்க. இதன் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து ஆயுதங்களோ எரிபொருட்களோ அல்லது மருந்து பொருட்களோ ஈழத்திற்கு விடுதலை புலிகளுக்கு போவதை தடுத்திருக்கு இந்திய இராணுவம். கடல் வழிகளை தடுத்ததோடு மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகளினுடைய ஆயுதம் ஏற்றி வரக்கூடிய கப்பல்களையும் இந்திய விமானப்படை சர்வதேச கடல் எல்லையில் வச்சு தாக்கி அழித்து மூழ்கடிக்க செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாக அடுத்தடுத்த காலகட்டங்களில் விடுதலை புலிகளினுடைய ஆயுத பலம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இறுதிக்கட்ட போரில் நாங்கள் விடுதலை புலிகளை வெற்றி பெறுவதற்கு இந்தியா கொடுத்த ஆயுதங்களும் அவங்க கொடுத்த உளவு தகவலும் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இலங்கையினுடைய கடற்படை தளபதி வசந்த கர்ணகோடா அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாகவே எந்த அளவுக்கு இந்திய இராணுவம் இலங்கைக்கு விடுதலை புலிகளை அழிப்பதற்கு உதவியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சீனா $7 பில்லியன் நிதி உதவியை சீன அரசாங்கம் இலங்கை இராணுவத்துக்கு பண்ணியிருக்காங்க. 6 போர் விமானங்களை இலவசமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தரையிலிருந்து விமானங்களை தாக்கக்கூடிய ஏவுகணைகளையும் இலவசமாக கொடுத்துருக்காங்க. நிறைய ராக்கெட் லான்ச்சர்கள், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு, இலங்கை இராணுவ வீரர்களுக்கு பயிற்சிகள், இது போன்ற பல உதவிகளை சீன இராணுவம் என்பது இலங்கைக்கு பண்ணியிருக்காங்க. $200 மில்லியன் அளவிலான ஆயுதங்களை சீன நிறுவனமிலிருந்து இலங்கை அரசு வாங்கியிருக்காங்க. 2008 அந்த காலகட்டத்துக்கு பிறகு இலங்கை கடற்படையில் 4ல் 1 பங்கு சீன தயாரிப்பாக தான் இருந்திருக்கு. இது குறித்தான தகவல்களை த இண்டிபெண்டன்ட் UK அப்படின்ற பத்திரிகை ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அது என்னைக்கு திவாலாகும் அப்படின்றதே தெரியாது. அந்த அளவில் தான் பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அப்படின்றது இன்றைக்கி இருக்குது.
ஆனாலும் கூட 2009 அந்த உச்சகட்ட போரின் போது பாகிஸ்தானுடைய பங்களிப்பும் மிகப்பெரியது. கிட்டத்தட்ட $200 மில்லியன் அளவிலான ஆயுதங்களை இலங்கை அரசுக்கு பாகிஸ்தான் வழங்கியிருக்கு. 1999 2007 அந்த காலகட்டம் வரைக்கும் $50 மில்லியன் அளவிலான ஆயுதங்களை இலங்கை அரசு பாகிஸ்தானிடமிருந்து வாங்கியிருக்கு. ஆனால் 2008 2009 அந்த காலகட்டத்தில் மட்டும் $150 மில்லியன் அளவிலான ஆயுதங்களை இலங்கை அரசு பாகிஸ்தானிடமிருந்து வாங்கியிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த 2008 2009 அந்த காலகட்டத்தில் மட்டும் எவ்வளவு ஆயுதங்கள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற ISIS அமைப்பை சார்ந்த பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பை சேர்ந்த 4-5 விமானிகள் போய் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை இராணுவ விமானிகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முல்லைத்தீவு கிளிநொச்சி பகுதிகளில் விடுதலை புலிகள் மீதான தாக்குதலையும் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. விடுதலை புலிகளினுடைய அதாவது ஈழ மண்ணில் போய் வேற ஒரு நாட்டினுடைய இராணுவ வீரர் விடுதலை புலிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடல் வழியில் சர்வதேச கடல் எல்லைப்பரப்பில் மற்ற நாடுகள் விடுதலை புலிகளினுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக மண்ணிலே போய் அவங்க நிலத்திலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா அது பாகிஸ்தானுடைய விமானிகள் தான். இது எந்த விதத்திலும் ஏற்புடைய விஷயமே கிடையாது. அடுத்து அமெரிக்கா. உலகில் எங்கே நாசகர வேலை நடந்தாலும் அதில் அமெரிக்காவுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும். அதே போல தான் ஈழ இன அழிப்பிலையும் அமெரிக்காவினுடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட $500 மில்லியன் அளவிலான ஆயுதங்களை இலங்கை இராணுவத்துக்கு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமுத்ரா அப்படின்ற ஒரு போர்க்கப்பலையும் இலவசமாக கொடுத்துருக்காங்க. தரையில் நடக்கிறத வானத்திலிருந்து வேவு பார்க்கக்கூடிய அந்த உளவு விமானத்தையும் அவங்க ஆளில்லா விமானத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக ரேடார்களையும் இலவசமாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு அமெரிக்காவினுடைய பசிபிக் கடற்படை இருக்கு இல்லையா, அங்கு இருந்து 2002 அந்த காலகட்டத்தில் இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியை வந்து வேவு பார்த்து இலங்கை கடற்படையில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிச்சு அதை சரி செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்திருக்காங்க. அவங்க கொடுத்த உளவு தகவலை வைத்து கொண்டு தான் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இருந்த அந்த கடல் போக்குவரத்து சரக்கு போக்குவரத்தை இலங்கை இராணுவம் என்பது மிகப்பெரிய அளவில் முடக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடல் புலிகளினுடைய 5 கலன்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்த அமெரிக்காவினுடைய உளவு தகவல் அப்படின்றது இலங்கை இராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்துச்சு. இவங்க கொடுத்தாங்க இல்லையா அந்த ஆளில்லா விமானம், இதை வைத்து கொண்டு தான் வன்னிக்காட்டில் விடுதலை புலிகளினுடைய நடமாட்டத்தையும் இலங்கை இராணுவம் என்பது கண்காணிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அமெரிக்கா மற்றும் சீன இராணுவம் வழங்கிய அந்த நைட் விஷன் இரவிலும் பார்க்கக்கூடிய கண்ணாடிகள் இருக்கு இல்லையா, இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடியது, அந்த கண்ணாடிகளை மிகப்பெரிய எண்ணிக்கையில் இலங்கை இராணுவத்துக்கு இந்த 2 நாடுகளும் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி இரவிலையும் புலிகள் மீதான தாக்குதலை சிங்கள இராணுவம் தொடுத்திருக்கு. இரவில் புலிகள் மீது அவ்வளோ எளிதாக வந்து தாக்குதல் நடத்த முடியாது. ஏன்னா இரவிலையும் சரி அடர்த்தியான காட்டு பகுதியிலும் சரி ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடியவங்க தான் விடுதலை புலிகள். ஆனால் இந்த புதிய தொழில்நுட்பம் சிங்கள இராணுவத்துக்கு கிடைச்சது அப்படின்றது இந்த புலிகள் மீதான தாக்குதலை ரொம்பவே எளிமையாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய வலியுறுத்தலின் பேரில் இஸ்ரேலும் மிகப்பெரிய அளவில் இந்த இலங்கை இராணுவத்துக்கு உதவி பண்ணியிருக்கு. இஸ்ரேல் 1980 அந்த காலகட்டத்திலேயே தமிழர்கள் பகுதியில் சிங்கள குடியேற்றத்திற்கு ஆதரவாக நிதிகளெல்லாம் வழங்கியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய ஆலோசனையின் பேரில் கபீர் போர் விமானம் மற்றும் ஆளில்லா விமானங்களையும் வழங்கியிருக்காங்க. 7 A1 K-Fire விமானங்களை இலவசமாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்காணிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய சூப்பர் தோரா MK2 அப்படின்ற கண்காணிப்பு படகுகளையும் இலங்கை இராணுவத்துக்கு கொடுத்துருக்காங்க. இன்று வரைக்கும் இலங்கை இராணுவத்தில் இந்த கண்காணிப்பு படகுகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அங்கமாகவே இருக்குது. 2006 அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் கொடுத்த ப்ளூ ஹரிசான் UAV அப்படின்ற பறக்கக்கூடிய கண்காணிப்பு கருவி, இது என்ன மாதிரியான பருவநிலையாக இருந்தாலும் அதில் சிறப்பாக கண்காணிக்கக்கூடியது. புயல் காலமோ வெயில் காலமோ மழைக்காலமோ எந்த காலமாக இருந்தாலும் இது வந்து கண்காணிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கருவி. இதை வந்து இஸ்ரேல் வந்து இலங்கை இராணுவத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதை வைத்து கொண்டு தான் கடல் புலிகளினுடைய நடமாட்டத்தை இலங்கை இராணுவம் என்பது கண்காணித்தாங்க. 2006 2009 இந்த காலகட்டத்தில் மட்டும் 1300 நடவடிக்கைகள் கடல் புலிகளுக்கு எதிராக இலங்கை இராணுவம் எடுத்திருக்கு. இதுக்கு 2 முக்கியமான கருவிகள் பயன்பட்டுருச்சு. ஒன்று இந்த ப்ளூ ஹரிசான் அப்படின்ற அந்த பறக்கக்கூடிய கண்காணிப்பு கருவி மற்றும் சூப்பர் தோரா அப்படின்ற அந்த கண்காணிப்பு படகு. இது 2 ஒரு முக்கிய பங்கு வகிச்சு இந்த புலிகளுக்கு எதிரான நடவடிக்கையில். இந்த அதிநவீன கருவிகளை வழங்கினது மட்டும் கிடையாது, அதிநவீன போர் முறைகளையும் இஸ்ரேல் வந்து இலங்கை இராணுவத்துக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வார்ம் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இலக்கை பல திசைகளிலிருந்து தாக்கக்கூடிய அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி பல கடல் புலிகளினுடைய கலன்கள் அப்படின்றது நடுக்கடலில் வச்சு வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான பயிற்சிகளையும் அதிநவீன கருவிகளையும் இஸ்ரேல் வந்து கொடுத்தது தான் புலிகளுக்கு எதிரான அந்த போரில் இலங்கை இராணுவம் ஒரு படி மேலே வருவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அடுத்து ஈரான். உலகின் மற்ற நாடுகளைப் போலவே ஈரானுடைய உதவி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது போரின் போக்கவே மாற்றியிருக்கு.
விமல் வீரவம்சா கூட சொல்லியிருக்காரு, உலகின் மற்ற நாடுகள் எங்களை கைவிட்ட போது கூட ஈரான் எங்களை கைவிடவே இல்லை அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் சொல்லியிருக்காரு. த ஐஸ்லாண்ட் அப்படின்ற பத்திரிகையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியும் வெளிவந்துருந்துச்சு. யாழ்ப்பாண போரின் போது புலிகளினுடைய கை என்பது ஓங்குது, இலங்கை இராணுவம் என்பது தோற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. உடனே இலங்கை கேட்ட உதவியின் பேரில் ஈரானிலிருந்து பல விமானங்கள் மூலமாக இராணுவ தளவாளங்கள் ஒரே நாளில் அடுத்த நாளே வந்து இலங்கைக்கு கொண்டு போகிறாங்க. இது அங்கே போரினுடைய போக்கவே மாற்றுச்சு. இந்த அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் கூட இலங்கைக்கு ஆதரவாகத்தான் இந்த ஈரான் அரசு என்பது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் $1 மில்லியன் அளவிலான கச்சா பொருட்களை வந்து இலங்கை இராணுவத்துக்கு ஈரான் அரசு கொடுத்துருக்கு. 2007 ஆண்டில் வந்து ஈரானுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் $140 மில்லியன் அளவிலான இராணுவ ஒப்பந்தம் என்பது போடப்படுது. நம்ம 2001 2006 அப்படின்ற ஒரு அமைதி காலகட்டம் சொல்கிறோம் இல்லையா, அந்த அமைதி காலகட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த 2007 ஆண்டில் தான் இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் அதிக அளவில் போடப்பட்டுச்சு. அதில் ஈரானும் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிச்சு. அடுத்து உலகத்தையே ஆண்ட பரம்பரையான பிரிட்டன் 1980 அந்த காலகட்டத்திலேருந்து இலங்கை அரசுக்கு இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உதவியாக தான் இருந்தாங்க. இலங்கை விமானப்படையில் முக்கியமான 2 பிரிவுகள் STF, LRRP, இந்த 2 பிரிவுகளையும் பிரிட்டன் விமானப்படை அதிகாரிகள் தான் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு, அதாவது இலங்கை இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த 2 பிரிவுகளையும் உருவாக்கி வச்சாங்க. அந்த இறுதிக்கட்ட போர் அந்த காலகட்டத்தில் பிரிட்டன்லேருந்து முக்கியமாக அதிநவீன ஆயுதங்கள் எல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கருவிகள் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பிரிட்டன்லேருந்து இலங்கை இராணுவத்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு. அதன் அடுத்து வந்து ஜப்பான் அமைதி காலகட்டம், அந்த 2001 2006 அந்த காலகட்டங்களில் நிறைய நாடுகள் இலங்கையில் முதலீடு செஞ்சாங்க. அதில் 45% ஜப்பான் மட்டுமே முதலீடு செஞ்சிச்சு. அந்த பணம் முழுக்க பார்த்திங்கன்னா இராணுவ நடவடிக்கை தான் இலங்கை அரசு என்பது பயன்படுச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த கடல் போக்குவரத்தில், ஜப்பானை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடல் போக்குவரத்தில் விடுதலை புலிகளினுடைய கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் போகிறத வந்து உளவு சொல்லி அந்த கப்பல்களை தாக்குவதற்கும் ஜப்பான் இராணுவம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்துச்சு. ஜப்பானில் வாழக்கூடிய தமிழர்கள் யாரெல்லாம் வந்து புலிகளினுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் சிறைப்படுத்துச்சு ஜப்பான் அரசாங்கம். அதன் பிறகு இந்தோனேஷியா புலிகளினுடைய ஆயுதம் வர்த்தகத்துக்கு ஒரு முக்கியமான தளமாக இருந்தது இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவுக்கு புலிகளினுடைய நடமாட்டம் அப்படின்றது ரொம்ப அத்துப்படியாக தெரியும். எனவே அதை பயன்படுத்தி கொண்டு புலிகளினுடைய கப்பல்களுடைய போக்குவரத்து, அவங்க எந்த விதத்தில் ஆயுதங்களை கொண்டு போகிறாங்க, எந்த வழியில் அவங்களுக்கு சரக்கு போயிட்டுருக்கு அப்படின்றத உளவு சொல்லி அந்த கப்பல்களை சர்வதேச கடல் எல்லையில் வச்சு சுட்டு வீழ்த்துவதற்கான அனைத்து உளவுகளையும் சொன்னது இந்தோனேசிய அரசு. இறுதியாக பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா $300 மில்லியன் அளவிலான உதவிகளை இலங்கை இராணுவத்துக்கு பண்ணியிருக்கு. அதுபோக மிகப்பெரிய அளவில் மிசைல்ஸ், அதிநவீன மிசைல்ஸை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. கையெறி குண்டுகளை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. டேங்குகளை, இப்போ ரஷ்யன் டேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானது, அதையெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இராணுவ தளவாடங்களையும் நிறைய அளவில் ஏற்றுமதி செய்திருக்காங்க. இந்த மாதிரி இத்தனை நாடுகள் நேரடியாக ஆயுத யுத்தத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. இத்தனை நாடுகள் ஆயுதங்களை வழங்கி அதிநவீன கருவிகளை வழங்கி தான் ஒன்றுமே இல்லாத இந்த இலங்கை இராணுவத்தை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இலங்கை இராணுவமாக மாற்றினாங்க. இது எல்லாமே எப்போ நடந்திருக்குன்னா 2001 2007 அந்த அமைதி காலகட்டங்களில் தான். இப்போ யோசிச்சு பாருங்கள், இத்தனை நாடுகள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இத்தனை தொழில்நுட்பங்கள், இத்தனை அதிநவீன ஆயுதங்களையும் ஒரு இராணுவத்திட்ட கொடுக்கும்போது எதுக்கு வந்து வெறுமனே மக்களினுடைய பொருளாதாரத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய, சொந்த மன வலிமையை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய புலிகளினுடைய இராணுவம் இது எப்படி ஒரு சரிசமமான நேர்மையான ஆயுத யுத்தமாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இதுதான் சொல்கிறோம், இது வந்து வீரம் கிடையாது, முழுக்க துரோகம்தான். இத்தகைய துரோகத்தை தான் இத்தனை நாடுகள் இணைந்து புலிகளுக்கும் தமிழீழ மக்களுக்கும் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த நாடுகள் எதுவுமே உதவி செய்யலை அப்படின்னா இலங்கை இராணுவம் அப்படின்றது எந்த விதத்திலும் தமிழீழ விடுதலை புலியினுடைய இராணுவத்துக்கு இணையானதாகவே இருக்காது. இதை நான் சொல்ல, இலங்கையினுடைய முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களே சொல்லியிருக்கார். 2018 வாஜ்பாய் அவர்களுடைய மரணத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொன்னார், அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா புலிகளினுடைய இராணுவம் தான் மிகப்பெரிய அளவில் பலம் வாய்ந்ததாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப பலவீனமான இராணுவமாக தான் இருந்தோம். எங்களால் அவங்களை எதிர்த்து சண்டை போடவே முடியலை. வாஜ்பாயினுடைய அரசு தான் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சு எங்களை பலம் வாய்ந்த இராணுவமாகவே மாற்றுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. வாஜ்பாய் தலைமையிலான இந்திய அரசு மட்டும் கிடையாது, உலகின் பல நாடுகள் உதவி செஞ்சு தான் இலங்கை இராணுவம் பலம் வாய்ந்த இராணுவமாகவே மாறுச்சு. அதைத்தான் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். இது உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஆயுத ரீதியாக நடத்திய போர். அரசியல் ரீதியாக எப்படி புலிகளுக்கு எதிராகவும்
தமிழீழ மக்களுக்கு எதிராகவும் இந்த சர்வதேச நாடுகள்லாம் செயல்பட்டுச்சு அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.